Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 10 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸசைஸ் 11.3 கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். ஸோ எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க. இதுவும் நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 2799404 இருக்குது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ கூட போட்டுக்கோங்க. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, லேக்ஸ். ஓகேவா? அப்போ 2 lakhs போடணும். 2 lakhs எப்படி போடுவீங்க? 2 போட்டுட்டு 5 zeros, 1 2 3 4 5. இல்லை நீங்கள் பிளேஸ் வேல்யூ போடலை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து இப்போ 2 எழுதிட்டு 2க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் போட்டுக்கோங்க. ப்ளஸ் 7க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 4 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ 4 zeros ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 9 இருக்குது. ஸோ 9 போட்டுட்டு எத்தனை ஜீரோஸ் போடுவீங்க? 3 zeros போட்டுக்கோங்க. ப்ளஸ் 4 இருக்குது, 2 zeros. ப்ளஸ் 0 0 ப்ளஸ் 4. ஸோ இந்த ஸ்டெப் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன எழுதணும் அப்படின்னா, ஃபைனலாக நம்ம வந்து 10 பேஸ் வச்சு கொண்டு வரணும். அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்? 2 into 1 5 zeros போட்டுக்கோங்க. 1 2 3 4 5. ஸோ 2 lakhs தானே, அப்போ 2 into 1 lakhs அப்படின்னு போட்டுக்கோங்க. ப்ளஸ் 7 into 10,000. ஓகேவா? ப்ளஸ் 9 into 1000. ப்ளஸ் 4 into 100. ப்ளஸ் 0 into 10. ப்ளஸ் 4 into 1. இந்த ஸ்டெப் எழுதிக்கோங்க செகண்ட். தேர்ட் ஸ்டெப் என்ன எழுதணும்னா, இப்போ நம்ம வந்து ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? 10 பேஸ் வச்சு எழுதிடலாம். ஸோ 2 into 10 to the power of 1 2 3 4 5. ப்ளஸ் 7 into 10 to the power of 4. ப்ளஸ் 9 into 10 to the power of 3. ப்ளஸ் 4 into 10 to the power of 2. ப்ளஸ் 0 into 10 to the power of 1. ப்ளஸ் 4 into 10 to the power of 0. ஸோ இதுதான் உங்களுக்கு கேட்டிருக்கிற எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்க. 3006194. ஸோ அதுக்கு நீங்கள் பிளேஸ் வேல்யூ போட்டாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க. 3 போட்டுட்டு எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6. இப்போ 6 zeros ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 0 தான் இருக்குது, அப்போ நம்ம 0 போட்டுக்கலாம். அகைன் 0 தான் இருக்குது, 0 போட்டுக்கலாம். 6 இருக்குது. 6 கிட்ட எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது பாருங்கள். 3 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ 1 2 3. ப்ளஸ் 100. ப்ளஸ் 90. ப்ளஸ் 4. ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் நம்ம எழுத போகிறோம். 3 into எத்தனை ஜீரோஸ் வரும்? 6 zeros வரும். ஸோ 1 2 3 4 5 6. ப்ளஸ் ஸோ இது வந்து எப்படி எழுதுவீங்க? 0 into எத்தனை ஜீரோஸ் வரும்? 5 zeros வரும். 1 2 3 4 5. ப்ளஸ் 0 into 4 zeros வரும். 1 2 3 4. ப்ளஸ் 6 into 3 zeros வரும். ப்ளஸ் 1 into 2 zeros வரும். ப்ளஸ் 9 into 10. ப்ளஸ் 4. 4 into 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த ஸ்டெப்? ஃபைனலாக என்ன ஸ்டெப் எழுதிடலாம்? 3 into 10 to the power of 1 2 3 4 5 6. 10 to the power of 6. Plus 0 into 10 to the power of 5. Plus 0 into 10 to the power of 4. Plus 6 into 10 to the power of 3. Plus 1 into 10 to the power of 2. Plus 9 into 10 to the power of 1. Plus 4 into 10 to the power of 0. ஸோ இதுதான் உங்களுக்கு கேட்டிருக்கிற எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பாருங்க. 280696 இருக்குது. அப்போது நம்ம என்ன எழுதலாம்? 2 போட்டுக்கோங்க. எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது பாருங்கள்? 6 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 6 zeros ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 8 போட்டுட்டு 5 zeros.
ப்ளஸ் 0 ப்ளஸ் இப்போ நம்ம வந்து 4 zeros இங்கே. அப்போ இங்கே வந்து எத்தனை ஜீரோஸ் இருக்கும்? 3 zeros இருக்கும். 1 2 3. 6க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு 2 zeros, நெக்ஸ்ட்டு 1 0, நெக்ஸ்ட்டு 6. ஓகேவா? அந்த ஸ்டெப் புரியுதா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம்? 2 into 1 போட்டுட்டு how many zeros? 6 zeros. அப்போ 1 2 3 4 5 6 plus 8 into 5 zeros. 1 2 3 4 5 plus 0 into 4 zeros. 1 2 3 4 plus 6 into 3 zeros. 1 2 3 plus 1 into 2 zeros. ஓகேவா? நெக்ஸ்ட் plus 9 into 1 0 plus 6 into 1. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நெக்ஸ்ட் ஃபைனலாக என்ன ஸ்டெப் எழுதிடலாம்? 2 into 10 to the power of 6 zeros இருக்குது. அப்போ 10 to the power of 6 plus 8 into 10 to the power of 5 plus 0 into 10 to the power of 4 plus 6 into 10 to the power of 3 plus 1 into 10 to the power of 2 plus 9 into 10 to the power of 1 plus 6 into 10 to the power of 0. Understand agada the sum? So fourth subdivision, they gave us 120719. So first 1 lakh, there's 5 zeros plus 20,000 plus 0 plus 700 plus 10 plus 9. Second step, 1 into 1 lakh plus 2 into 10,000 plus 0 into 1,000 plus 7 into 100 plus 1 into 10 plus 9 into 1. So third step, 1 into 10, there's 5 zeros, so 10 per 5. So 1 into 10 per 5 plus 2 into 10 power 4 plus 0 into 10 power 3 plus 7 into 10 power 2 plus 1 into 10 power 1 plus 9 into 10 power 0. நெக்ஸ்ட் லாஸ்ட் சம் பாருங்க. 20068 இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதலாம்? 2 போட்டுட்டு 4 டிஜிட்ஸ் இருக்கு. அப்போ 4 zeros ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ப்ளஸ் 0 ப்ளஸ் 0 ப்ளஸ் இது வந்து நமக்கு 1000, இது வந்து 100, இது வந்து என்னது 60 ப்ளஸ் இது வந்து 8. நார்மலாக நீங்கள் வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் பண்ணுவீங்களே, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணணும். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் தான் என்ன பண்ண போகிறோம்? நம்ம இந்த நம்பரை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ 2 into 10,000 plus 0 into 1000 plus 0 into 100 plus 6 into 10 plus 8 into 1. இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா நம்ம தேர்ட் ஸ்டெப்பில் வந்து 10 பேஸ் வச்சு எழுத ஈஸியாக இருக்கும். ஸோ 2 into 10 பேஸ் வந்து நமக்கு 10, பவர் வந்து என்ன போடுவோம்? 4 zeros இருக்குது. அப்போ 4 plus 0 into 10 to the power of 3 plus 0 into 10 to the power of 2 plus 6 into 10 to the power of 1, 8 into 10 to the power of 0. அவ்வளோதான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக நம்ம எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி பண்ண போகிறோம். செகண்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். நம்பரை வந்து இப்போ 20,000 இருக்குது அப்படின்னா 2 into 10,000 அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். அது எதுக்கு பண்ணுறோம்? நம்ம பேஸ் 10 வச்சு பண்ணுறதுக்காண்டி பண்ணுறோம். தேர்ட் ஸ்டெப்பில் வந்து அது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வச்சு நம்ம 10 பேஸில் ஈஸியாக எழுதிடலாம். எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அதை நீங்கள் பவரில் போட்டு ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த சாப்டரில் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்பர் 2 பாருங்கள். ஃபைண்ட் த நம்பர் ஃப்ரம் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்.
ஸோ அப்படியே ரிவர்ஸில் இருக்குது, எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் இருக்குது. நம்ம வந்து நம்பர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஏசம் பாருங்கள். 8 into 10 to the power of 4 இருக்குது. அப்போது நமக்கு 4 zeros வச்சு எழுதணும். கரெக்டாக? ஸோ 8 into 10,000. ஓகேவா? ப்ளஸ் 6 into 1000 ப்ளஸ் 0 into 100 ப்ளஸ் 4 into 10 ப்ளஸ் 5 into 1. இந்த ஸ்டெப் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து இதை வந்து நம்ம லாஸ்ட் இதில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணோம்ல, இதில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணதை நம்ம ஜாயின் பண்ணிடணும். அப்போது 8 into 10,000 என்ன வந்துடும்? 80,000. 80,000 வந்துடும். ரொம்ப ஈஸி தான். இது வந்து 6,000. இது வந்து நமக்கு என்ன வரும்? 0. இது வந்து 40. இது வந்து 5. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப 86,000 வரும். 86,000 ப்ளஸ் 45 சேர்க்கணும். கரெக்டாக? அப்போ எவ்வளோ வரும்? 86,045. ஸோ இதுதான் ஆன்சர். இல்லை நீங்கள் செப்பரேட்டாக போட்டு ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து பிசம் பாருங்கள். பிசம் என்ன கொடுத்துருக்காங்க? 4 into 10 to the power of 5 plus 5 into 10 to the power of 3 plus 3 into 10 square plus 2 into 10 power 0. இது எப்படி எழுதலாம் நம்ம இப்போ? 4 into 5 zeros போட்டுக்கோங்க. 1 2 3 4 5, அதாவது லேக்ஸ். 4 lakhs அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? 4 into 1 lakh அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போ 10 to the power of 5க்கு அப்புறமா 10 to the power of 3 இருக்குது. 4 வந்து மிஸ் ஆகிருக்கு. அதனால 0 into 1 2 3 4. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 3 இருக்குது. அப்போது 5 into 3 zeros போட்டுக்கோங்க. 10 to the power of 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 3 into 100. இங்கே நோட் பண்ணிங்கன்னா 10 ஸ்கொயருக்கு அப்புறமா 10 to the power of 1 இருக்கணும். அது இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 0 into 10 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ப்ளஸ் 2 into 10 to the power of 0 அப்படின்றது என்னது? 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது இந்த ஸ்டெப் புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் கம்பைன் பண்ணணும். அப்போது 4 lakhs 1 2 3 4 5 ப்ளஸ் இது வந்து 0, இது வந்து 5,000, நெக்ஸ்ட்டு 300, நெக்ஸ்ட்டு 0, நெக்ஸ்ட்டு 2. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். 1 2 3 4 5, அப்புறம் 5,000 இருக்குது, நெக்ஸ்ட்டு 300 இருக்குது, அப்புறம் 2 இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? ஆட் பண்ணோன்னா 2 0 3 5 0 4. அப்போ நமக்கு வந்து 405 302 வருது. கரெக்டாக? 4,05,302 அப்படின்னு வரும். 4,05,302. கரெக்டாக? ஓகே. இல்லை நீங்கள் வந்து செப்பரேட்டாக போட்டு ஆட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு அவசியம் கிடையாது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜீரோஸ்லாம் போட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிஜிட்ஸ் மட்டும் நீங்கள் போட்டுடலாம். 4 0 5 3 0 2. அவ்வளோதான். 405 302. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சம்லையும் பாருங்கள். 8 6 0 4 5. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ஜீரோஸ்லாம் இப்போ இங்கே 0 தானே இருக்குது, 0 எழுத வேணாம் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பாயிடும். 0 இந்த நம்பரில் இல்லைன்னா வேல்யூவே மாறிடும். நீங்கள் 0லாம் வச்சு எழுதுகிறப்போ உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சி சப்டிவிஷன் பாருங்கள். 3 into 10 to the power of 4 plus 7 into 10 square plus 5 into 10 power 0. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டெப் எழுத போகிறோம்? 3 into இந்த 10 பவர் இருக்குல்ல, அதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அப்போ 10 power 4 அப்படின்றது 4 zeros போடுவீங்க. 1 2 3 4. அதுக்கப்புறம் 10 to the power of 3 இருக்கணும். பட் நமக்கு 2 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? 0 into 10 to the power of 3 அப்படின்னு வரப்போ 3 zeros ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ப்ளஸ் அதுக்கப்புறம் 2 இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஸோ 7 into 100. அதுக்கப்புறம் நமக்கு 1 வேணும். பட் ஆனால் இங்கே என்ன இருக்குது? 10 to the power of 1 வேணும். ஆனால் இங்கே வந்து 0 வந்துடுச்சு. அதனால் 0 into 10 ப்ளஸ் 5 into 10 to the power of 0ன்றது 1. ஓகேவா? இந்த ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா?
இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து கம்பைன் பண்ணிக்கலாம். அப்போது 3 போட்டுட்டு 4 zeros ப்ளஸ் 0 into 1000 0 ப்ளஸ் 7 into 100 700 ப்ளஸ் இது வந்து 0 ப்ளஸ் 5. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிடலாம். 3 0 7 0 5. ஸோ அப்போது 30,705 தான் ஆன்சர். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் போட்டு ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு, ஆட் பண்ணாலும் ஈஸியாக தான் இருக்குது, ஈஸியான நம்பர்ஸ் தான் இருக்குது. இதனால இந்த மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இன்னும் ஈஸியாக இருக்கும். So D subdivision, they gave us 9 into 10 power 5 plus 2 into 10 power 2 plus 3 into 10 power 1. So 9 into 1 lakh plus, they didn't give us 10 power 4, so 0 plus, and they also didn't give us 10 power 3, so 0 plus 2 into 100 plus 3 into 10 plus, they also didn't give us 10 power 0, so 0 is equal to 9 lakhs plus 0 plus 0 plus 200 plus 30 plus 0 is equal to 9,00230. So 9,230 is the answer. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.